லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது நீர் எருமைகள் தான். எருமைகளை முதல்ல சிங்கம் தான் தாக்க ஆரம்பிக்கும். அந்த அதிர்ச்சியில இது ரொம்ப கோபமாகி தன்னோட கொம்பால திரும்ப தாக்க ஆரம்பிக்கும். உண்மையிலே எருமைகளுக்கு ரொம்ப பலம் உண்டு. சிங்கம் எருமைகளை கொண்ட கதையும் இருக்கு, எருமைகள் சிங்கத்தை கொண்ட கதையும் இருக்கு. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது கழுதை புலிகள் தான். இது ரொம்பவே தந்திரமான ஒரு விலங்கு. இதுங்க பெரும்பாலுமே கூட்டமா தான் வேட்டையாடும். இதுங்களுக்கு ரொம்ப வலுவான தாடைகள் இருக்கு. சிங்கத்துக்கும் இதுக்கும் ஏன் சண்டை வருதுன்னா இதுங்க சிங்கத்தோட இறையை திருடும். ஆனா இதுங்களால தனியா சிங்கத்தை சமாளிக்கவே முடியாது. ஒரு சிங்கம் இதுங்கள்ட்ட வீழ்ந்ததுன்னா இதுங்க கூட்டமா தான் அதை அடிச்சிருக்கும். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது பலமான விலங்கு கிடையாது. இந்த விலங்கு கொஞ்சம் உங்களை ஆச்சரியப்படுத்த கூட வாய்ப்பு இருக்கு. முள்ளம் பன்றிகள் தான். இது சின்னதா இருக்கலாம், ஆனா இது கொடிய இறகு போன்ற கவசங்களை கொண்டிருக்கு. இதோட கூர்மையான கொம்புகள் பேரழிவு தரக்கூடிய காயங்களை ஏற்படுத்தும். இதோட ஒரு சில முட்கள் ஏதாவது ஒரு மிருகத்தை தாக்கும் போது சில முட்களை அகற்றவே முடியாது அந்த மிருகத்தால. இந்த சுறுசுறுப்பான பூச்சியை சிங்கங்கள் கொன்ற அல்லது காயப்படுத்திய சில சந்தர்ப்பங்களும் இருக்கு. ஆனா பெரும்பாலும் சிங்கம் தோத்துதான் போகும். ஏன்னா இதுங்களை சமாளிக்க முடியாம சிங்கங்கள் திரும்பி போயிடும். இந்த லிஸ்ட்ல பார்த்ததை தவிர வேறு சில சக்தி வாய்ந்த மிருகங்களும் இருக்கதான் செய்யுது. அதுதான் முதல்ல நீர் யானை. என்னதான்